வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அணு விஞ்ஞானிகளை தலைமறைவான இடத்திற்கு மாற்றிய ஈரான். இஸ்ரேலின் அடுத்த கட்ட தாக்குதலை முன்கூட்டியே அறிந்ததால் பரபரப்பு. மத்திய கிழக்கில் மீண்டும் புதிய போர் வெடிக்குமோ என்று அச்சம். பாரசீக வளைகுடாவில் 20 லட்சம் லிட்டர் டீசல் கப்பலை கைப்பற்றிய ஈரான். கப்பலில் இருந்த 17 பேரை கைது செய்து அதிரடி. உலகம் முழுவதும் போற்றுதலுக்கு ஆளான அல் ஜசீரா செய்தியாளர் அனஸ் இறுதி மூச்சு வரை காசா மக்களுக்காக களப்பணியாற்றி சாதனை. எஞ்சி இருக்கும் குழந்தைகள் செத்து மடிவதற்குள் போப்பாண்டவர் காசா செல்ல வேண்டும். பிரபல அமெரிக்க பாப்பாடகி மடோனா வலியுறுத்தல். காசாவை முழுமையாக ஆக்கிரமிப்பது சாதாரண காரியம் அல்ல. மிகப்பெரிய தியாகத்திற்கு தயாராகுமாறு இஸ்ரேல் ராணுவத்திற்கு நெதன்யாகு எச்சரிக்கை. பாலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு ஆதரவு தெரிவித்த ஆஸ்திரேலியா. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் வரவேற்பு. ஹிஸ்புல்லாவின் ஆயுத கிடங்கை சோதனை செய்த லெபனான் ராணுவத்தினர் 6 பேர் பலி. இஸ்ரேலுக்கு வைத்த கண்ணி வெடியில் சிக்கி பரிதாபமாக உயிரிழப்பு. ஹிஸ்புல்லா ஒருபோதும் ஆயுதத்தை கீழே வைக்காது. இதற்கு முன்பு இதுபோன்ற பல முயற்சிகள் தோல்வியில் முடிந்ததாக ஈரான் விளக்கம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஈரான் தனது அணு விஞ்ஞானிகளை ரகசிய இடத்தில் வைத்துள்ளதால் மீண்டும் போர் வெடிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் இஸ்ரேலுடன் ஏற்பட்ட கடுமையான மோதலின் போது யுரேனியம் செறிவூட்டலில் ஈடுபட்ட விஞ்ஞானிகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் தொடுத்து 12 நாட்கள் நீடித்த இந்த சண்டையில் ஈரானின் முன்னணி அணு விஞ்ஞானிகள் 14 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. மோதலில் இஸ்ரேல் தரப்பில் பெருமளவு சேதம் ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த இருந்த இஸ்ரேல் ஒரு பட்டியலை தயாரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன் அடிப்படையில் ஈரான் முன்னணி அணு விஞ்ஞானிகளை தலைமறைவான இடங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக தி டெலிகிராப் நாளேடு செய்தி வெளியிட்டுள்ளது. 15க்கும் மேற்பட்ட மூத்த விஞ்ஞானிகள் தங்களது வீடுகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் இருந்து டெஹ்ரான் அல்லது வடக்கு கடற்கரையோரத்தில் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக ஈரானிய மூத்த அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி தி டெலிகிராப் நாளேடு கூறியிருக்கின்றது. ஈரானின் யுரேனிய செறிவூட்டல் முயற்சிகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் விஞ்ஞானிகளை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்திய நிலையில் ஈரான் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிகின்றது. யுரேனியம் செறிவூட்டல் முயற்சிகள் அணு ஆயுத திட்டத்தின் ஒரு பகுதி என்று இஸ்ரேல் தொடர்ந்து கூறி வருகின்றது. ஈரானின் இந்த திடீர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மீண்டும் போர் வெடிக்குமோ என்ற பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலால் உயிர் தியாகி நிலையை அடைந்த அல் ஜசீரா செய்தியாளர் அனஸின் துணிச்சல் மிக்க செயல்பாடு ஊடகவியலாளர்களை பெருமைப்படுத்தியது. அது குறித்த செய்தி தொகுப்பை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். வடக்கு காசா பகுதியில் தங்கியிருந்த பாலஸ்தீனை சேர்ந்த அல் ஜசீரா பத்திரிகையாளர்கள் அனஸ் அல் ஷெரீப், முகமது குரைக், புகைப்பட கலைஞர்கள் முகமது நௌபல், இப்ராஹிம் தஹீர் உள்ளிட்ட 5 பேர் இஸ்ரேல் தாக்குதலில் உயிர் தியாகிகள் என்ற நிலையை அடைந்தனர். இதில் பத்திரிகையாளர் அனஸ் அல் ஷெரீப் ஹமாஸ் அமைப்பின் இராணுவ பிரிவில் பணியாற்றியதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையினர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆனால் இஸ்ரேலின் கூற்றுக்கு அல் ஜசீரா ஊடகம் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளது. யார் இந்த அனஸ் அல் ஷெரீப்? இவரை இஸ்ரேல் குறிவைப்பதற்கு காரணம் என்ன என்பதை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர் காசாவை சேர்ந்தவர். அல் ஜசீரா ஊடகத்தின் அரபு மொழி பேசும் சிறந்த பத்திரிகையாளராக அறியப்படுகின்றார். கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலிருந்து இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலை திறம்பட வெளி உலகத்திற்கு கொண்டு வந்ததில் இவருடைய பணி மிக முக்கியமானதாகும். ஒவ்வொரு நேரடி தகவல்களும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு இராணுவத்தை பயம் கொள்ள செய்தது. அதனால் அவரை கொல்ல வேண்டும் என்று இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையினர் கங்கணம் கட்டி செயல்பட்டு வந்தனர். இதனால் அவர் மீது பல்வேறு அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அவர் ஹமாஸ் அமைப்பின் இராணுவ பிரிவில் செயல்பட்டு வருவதாக கூச்சப்படாமல் பொய் கூறியது இஸ்ரேல். ஆனால் இந்த கூற்றை பத்திரிகையாளர் பாதுகாப்பு கமிட்டி மறுத்ததோடு இஸ்ரேலை கண்டித்து அறிக்கையையும் வெளியிட்டது. மேலும் பத்திரிகையாளர் அனஸ் அல் ஷெரீஃபை பாதுகாப்பாக இருக்குமாறும் அறிவுறுத்தியது. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் காசாவின் மைய பகுதியில் தன்னுடைய அறப்பணியை மேற்கொண்டு வந்தார். ஒருமுறை அவர் செய்தி வெளியிடும் போது தான் இஸ்ரேல் தாக்குதலுக்கு பலியாகலாம் என்றும் இஸ்ரேலின் பீரங்கி தன்னை தொடர்ந்து குறிவைத்து வருவதாகவும் வெளிப்படையாக கூறியிருந்தார். அதுதான் தற்போது நடந்துள்ளது. வடக்கு காசா பகுதியில் உள்ள அல் ஷிஃபா மருத்துவமனை அருகில் தங்கியிருந்த அனஸ் அல் ஷெரீப் மற்றும் அவருடைய நண்பர்கள் மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதலை நடத்தியது. இதில் அவர் உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிர் தியாகிகள் ஆகினர்.
இது வடக்கு காசாவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு முன்பாக அனஸ் தனது எக்ஸ்தல பக்கத்தில் இருட்டான புகைப்படத்துடன் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் கடந்த 2 மணி நேரமாக தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக கூறியிருந்தார். சிறிது நேரத்தில் இவரும் தாக்குதலுக்கு உள்ளாகி மரணத்தை தழுவினார். இவருடைய இழப்பு காசா மக்களை நிலை குறைய செய்துள்ளது. இவருடைய இறுதிச் சடங்கில் ஏராளமான பாலஸ்தீனியர்கள் கலந்து கொண்டு அவருடைய அரப்பணிக்கு கண்ணீர் மல்க மரியாதை செலுத்தினர். இந்த சம்பவம் உலகம் முழுவதும் இஸ்ரேலின் போர்க்குற்றங்களை அம்பலப்படுத்தியுள்ளது. எஞ்சியிருக்கும் குழந்தைகள் செத்து மடிவதற்குள் போப் லியோ காசாவிற்கு செல்ல வேண்டும் என்று அமெரிக்க பாப்பாடகி மடோனா வேண்டுகோள் விடுத்துள்ளார். அமெரிக்க பாப்பாடகியான மடோனா யூத நிகழ்ச்சிகளில் அதிகம் கலந்து கொள்ளக்கூடியவராவார். இவருடைய மகன் ரோகோவின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகின்றது. இதனையொட்டி அவர் தன்னுடைய சமூக வலைதள பதிவில் காசாவில் எஞ்சியிருக்கும் குழந்தைகள் செத்து மடிவதற்குள் போப் லியோ காசாவிற்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். மிகவும் புனிதமான தந்தையே, தயவு செய்து காசாவிற்கு சென்று எஞ்சியிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் ஒளியை வழங்குங்கள். ஒரு தாயாக அவர்களின் துன்பத்தை பார்ப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. காசா குழந்தைகள் உலக மக்கள் அனைவருக்கும் சொந்தமானவர்கள் ஆவார்கள். காசாவில் நுழைய மறுக்கப்பட முடியாத ஒரே நபர் நீங்கள் தான் என்றும், அதனால் காசாவிற்கு சென்று மனிதாபிமான வாயில்களை முழுமையாக திறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அரசியல் ஒருபோதும் நம்மை அச்சுறுத்தாது. அதனால் நீங்கள் காசாவிற்குள் செல்வீர்கள் என்று நம்புகின்றேன். இதை எனது மகனுக்கு ஒரு தாயாக சிறந்த பரிசாக நான் உணர்கின்றேன் என்று பதிவிட்டுள்ளார். இஸ்ரேலிலும் பல்வேறு இசை நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் மடோனா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக கருத்து கூறியிருப்பது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. காசாவிற்கு விடுதலை கிடைக்கும் வரை தங்களது ஆயுத போராட்டம் தொடரும் என ஹமாஸ் அமைப்பு கூறியுள்ளது. இது தொடர்பாக அந்த அமைப்பு வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், காசாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நடவடிக்கையால் பசி மற்றும் பட்டினியால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும், இது இனப்படுகொலையின் மிக கொடூரமான முகம் என்றும் வேதனை தெரிவித்துள்ளது. மனிதாபிமான உதவிகளை வான்வழியாக வழங்குவது காசாவில் உயிரிழப்புகளை அதிகரிக்கும் என்றும் ஹமாஸ் கூறியுள்ளது. மேலும் உணவுப் பொருட்கள் கொண்டு வரும் லாரிகளை காசாவிற்குள் அனுமதிப்பதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினரால் மூடப்பட்டுள்ள அனைத்து எல்லைகளையும் திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள ஹமாஸ், காசாவில் கடந்த 2 வருடங்களாக நடந்து வரக்கூடிய பட்டினிச்சாவில் இஸ்ரேலுடன் அமெரிக்காவிற்கும் பங்கிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. உலக நாடுகள் காசாவில் நடக்கும் பேரழிவை கண் திறந்து பார்க்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ள நிலையில், காசாவில் நடக்கும் இனப்படுகொலையை நிறுத்த கோரி கடந்த ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி உலகளாவில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் போராட்டங்கள் வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ளது. இந்த முன்னெடுப்புகள் நாஜி பயங்கரவாதத்தை தோலுறுத்தி காட்டியதாகவும் பாராட்டியுள்ளது. நவீன வரலாற்றில் காசா மிக மோசமான பட்டினிச்சாவை எதிர்கொண்டு வரும் நிலையில் ஐநா உள்ளிட்ட அமைப்புகள் அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் முழு காசாவையும் ஆக்கிரமிக்க திட்டம் வகுத்து வரும் நிலையில் இஸ்ரேலின் நடவடிக்கை இனப்படுகொலை மற்றும் பட்டினிச்சாவை மேலும் அதிகரிக்கும் என்றும் எச்சரித்துள்ள ஹமாஸ், பாலஸ்தீன முழு விடுதலை பெறும் வரை இஸ்ரேல் எதிர்ப்பை தொடர்வோம் என்றும் உலக மக்களுக்கு அறிவித்துள்ளது. காசாவை முழுமையாக ஆக்கிரமிப்பதற்கான திட்டத்தில் இஸ்ரேலுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒப்புக்கொண்டுள்ளார். காசாவை முழுமையான ஆக்கிரமிப்பிற்கான திட்டத்திற்கு இஸ்ரேல் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கு பல நாடுகள் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் அதற்கான பணிகளை இஸ்ரேல் இன்னும் சில தினங்களில் மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு காசாவை முழுமையாக ஆக்கிரமிப்பதற்கான திட்டம் தோல்வியடைந்து விடுமோ என்று கவலையடைந்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் திட்டத்தில் நாம் கடுமையாக போராட வேண்டும் என்று கூறினார். ஏனென்றால் காசாவை ஆக்கிரமிப்பதற்கான திட்டத்தை நாம் இலகுவாக செய்துவிட முடியாது என்றும், இதற்கு எதிராக பல நாடுகள் அணிவகுத்து நிற்பதாகவும் கூறினார். மேலும் நாம் போரில் தோல்வியடைய வேண்டும் என்று பலர் விரும்புவதாகவும், நாம் போரை கைவிட்டுவிட்டு திரும்பினால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்றும் தெரிவித்தார். அதே நேரம் நாம் போரை வெல்ல வேண்டும் என்றால் காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்க வேண்டும் என்றும், அப்போதுதான் போர் முடிவுக்கு வரும் என்றும் நெதன்யாகு செய்தியாளர்களிடம் கூறினார். நெதன்யாகுவின் இந்த கருத்திற்கு இஸ்ரேல் மக்களே பலர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். காசா போரை முடிவுக்கு கொண்டு வந்து ஹமாஸ் வசம் உள்ள பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். இதனால் இஸ்ரேலில் டெல் அவீவ் உள்ளிட்ட பல நகரங்களில் போராட்டங்கள் வெடித்த வண்ணம் உள்ளன. கோபன்ஹேகன் ஃபேஷன் வீக்கில் பாலஸ்தீன கொடியை ஏந்தியதற்காக நிகழ்ச்சியிலிருந்து மாடல் அழகி
பாதியிலேயே வெளியேற்றப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டென்மார்க் தலைநகர் கோபன்ஹேகனில் 2026 கோடைக்கால தொகுப்பிற்கான மாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஜூரா இன்டெக்ஸ் ஸ்பிரிங் என்ற மாடல் அழகி கலந்து கொண்டார். அப்போது இவர் உடல் முழுவதையும் பாலஸ்தீன கொடியை வைத்து மறைத்தவாறு ஒய்யாரமாக நடந்து சென்றார். அவர் அணிந்திருந்த பாலஸ்தீன கொடியில் இனப்படுகொலைக்கு எதிராக இப்போதே செயல்படுங்கள் என்ற வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது. இது அங்கு கூடியிருந்தவர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்க்கும் விதமாக அமைந்திருந்தது. இதனால் கொந்தளித்து போன நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அவர் முதல் சுற்றை முடித்தவுடன் 2வது சுற்றுக்கு அனுமதிக்கப்படாமல் பாதுகாவலர்களால் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார். அப்போது சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனாலும் அவர் நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியாமல் போனது அங்கிருந்தவர்களை வேதனையடைய செய்தது. இது தொடர்பாக ஜூரா இன்டெக்ஸ் ஸ்பிரிங் தனது இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ள பதிவில், நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பாலஸ்தீனம் இல்லாமல் நமக்கு எதிர்காலம் இல்லை. பாலஸ்தீன் முழுவதையும் இஸ்ரேல் பட்டினியால் வாட்டி வரும் நிலையில் நாம் மௌனமாக இருப்பது அதை ஆதரிப்பதற்கு சமம் என்று வேதனையுடன் பதிவிட்டுள்ளார். பாலஸ்தீன மக்களுக்காக மாடல் அழகி செய்த மனிதநேய செயல் உலக மக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது. இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்த பாலஸ்தீன கால்பந்து ஜாம்பவான் சுலைமான் அல் உபைத் குறித்து ஐரோப்பிய கால்பந்து சங்கம் வாய் திறக்காதது ஏன் என்று பிரபல கால்பந்து வீரர் முகமது சலா கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு தெற்கு காசா பகுதியில் மனிதாபிமான உதவிக்காக காத்திருந்த போது 41 வயதான பாலஸ்தீன கால்பந்தின் பீலே என்று அழைக்கப்படும் அல் உபைத் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டார். இவர் தனது வாழ்க்கையில் 100க்கும் மேற்பட்ட கோல்களை அடித்துள்ளார். இதில் சர்வதேச போட்டிகளில் அடிக்கப்பட்ட 2 கோல்களும் அடங்கும். அதே போல எண்ணற்ற பாலஸ்தீன குழந்தைகளை கால்பந்தில் ஜொலிக்க செய்துள்ளார். இவருடைய மரணம் குறித்து ஐரோப்பிய யூனியன் கால்பந்து சங்கம் சார்பில் அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஒபைத் எப்படி கொல்லப்பட்டார் என்பது குறித்து எந்த தகவலையும் வெளியிடவில்லை. இது அங்கிருந்தவர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தியது. இது குறித்து எகிப்து கால்பந்து வீரரும் லிவர்பூல் கிளப் அணியின் அதிரடி ஆட்டக்காரருமான முகமது சலா தனது வலைத்தளத்தில் விமர்சனம் செய்துள்ளார். அதில் அல் ஒபைதிற்கு அஞ்சலி செலுத்தும் சங்கம் அவர் எவ்வாறு இறந்தார் என்பது குறித்தும் இஸ்ரேலின் மூர்க்கத்தனமான நடவடிக்கைகள் குறித்தும் வாய் திறக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இஸ்ரேலின் பாலஸ்தீன தாக்குதலை கண்டிக்க மறுக்கும் ஐரோப்பிய நாடுகள் மௌனமாக இருப்பது வேதனை அளிப்பதாகவும் முகமது சலா கூறியுள்ளார். முகமது சலாவின் இந்த கருத்து சமூக வலைதளத்தில் தற்போது வைரலாகி வருகின்றது. இதற்கு முன்பு காசாவிற்கான மனிதாபிமான உதவிகளை வழங்க உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று சமூக வலைதளத்தில் முகமது சலா கோரிக்கை விடுத்தது குறிப்பிடத்தக்கது. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மாதுரோவை கைது செய்ய உதவுபவர்களுக்கு அமெரிக்கா $50 மில்லியன் வெகுமதியை வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மாதுரோ உலகின் மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல்காரர்களில் ஒருவராக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு இவர் மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் போதைப்பொருள், தீவிரவாதம் மற்றும் கொக்கைன் கடத்தல் உள்ளிட்டவை குறித்து மான்ஹாட்டன் கூட்டாட்சி நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார். அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் அமெரிக்கா தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது. வாக்கு மோசடி குற்றச்சாட்டுகளால் பாதிக்கப்பட்ட தேர்தலை தொடர்ந்து ஜனவரியில் மீண்டும் பதவிக்கு வந்த மாதுரோவை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்து வருகின்றார். இந்நிலையில் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மாதுரோவை கைது செய்ய உதவுபவர்களுக்கு $50 மில்லியன் வெகுமதி வழங்கப்படும் என்று அமெரிக்கா தற்போது அறிவித்துள்ளது. முன்பு $25 மில்லியன் என்றிருந்த நிலையில் தற்போது அதனை கூடுதலாக அதிகரித்துள்ளது. இது உலக நாடுகள் மத்தியில் கடும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் அறிவிப்பிற்கு வெனிசுலா நிர்வாகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. வெனிசுலா அதிபர் மீது அமெரிக்கா வேண்டுமென்றே குற்றம் சாட்டுவதாகவும் ஒருபோதும் அவரை கைது செய்ய முடியாது என்றும் அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு ஆதரவு தெரிவித்த ஆஸ்திரேலியாவின் முடிவிற்கு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிக்கும் முடிவிற்கு பிரான்ஸ், கனடா, போர்ச்சுகல் மற்றும் இங்கிலாந்து உள்ளிட்ட 140 நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இன்னும் பல நாடுகள் அதற்கான அறிவிப்பை வெளியிட உள்ளன. தற்போது இந்த நாடுகளின் வரிசையில் ஆஸ்திரேலியாவும் இணைந்துள்ளது. பாலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிக்கும் முடிவிற்கு ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் ஆதரவு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், பாலஸ்தீனை நாங்கள் தனி நாடாக அறிவிப்பிற்கு முழு சம்மதம் தெரிவிக்கின்றோம். மேலும் காசாவில் நடக்கும் மனித உரிமை மீறல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இரு நாடுகள் தீர்வுதான்
மனித குலத்தின் நம்பிக்கையாகும். மேலும் வரும் செப்டம்பர் மாதம் ஐநாவில் நடக்கும் கூட்டத்தில் இதை முறையாக அறிவிப்போம் என்றும் அந்தோனி அல்பானிஸ் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமரின் அறிவிப்பிற்கு இஸ்ரேல் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது ஹமாஸின் தாக்குதலுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளது. அதே நேரம் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். பிரான்சின் இரு நாடுகள் தீர்விற்கு இன்னும் பல நாடுகள் ஆதரவு தெரிவிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாலஸ்தீன் தனி நாடு முடிவிற்கு பல நாடுகளும் ஆதரவு தெரிவித்து வருவது இஸ்ரேலுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. காசாவில் மனித உயிர்கள் உயிரிழப்பதை தடுக்க இஸ்ரேலின் தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று சீனா டெய்லி நாளிதழ் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அந்த இதழ் வெளியிட்டிருக்கும் தலையங்கத்தில் காசாவில் மனிதாபிமான நெருக்கடிகளை தடுக்க இஸ்ரேல் தனது இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும், சர்வதேச சட்டத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் நிவாரணங்களை வழங்கும் ஐநா குழுவிற்கு முழுமையான ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் சீனா டெய்லி தலையங்கம் கூறியுள்ளது. காசாவை ஆக்கிரமிக்கும் இஸ்ரேலின் மத்திய அமைச்சரவை ஒப்புதலுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேலின் நடவடிக்கை தொடர்ந்தால் காசாவில் மனித பேரழிவு ஏற்படும் என்றும் வேதனை தெரிவித்துள்ளது. காசாவில் பசி மற்றும் பட்டினியால் மரணிப்போரின் சம்பவம் கவலை அளிப்பதாகவும் இதற்கு முழு முதல் காரணம் இஸ்ரேல் தான் என்று சீனா டெய்லி தலையங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் இஸ்ரேலின் நடவடிக்கை மிக மோசமானதாகவும் அது பிணைய கைதிகளின் விடுதலையை மேலும் சிக்கலாக்கும் என்றும் எச்சரித்துள்ளது. காசாவை ஆக்கிரமிக்கும் நடவடிக்கை இஸ்ரேல் பிரதமரின் அரசியல் சூழ்ச்சி நடவடிக்கை என்றும் இதற்கு இஸ்ரேல் மக்கள் பலியாக கூடாது என்றும் கோரிக்கை வைத்துள்ளது. இதனால் பாலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரித்து இஸ்ரேல் இராணுவம் முழுமையாக வெளியேற வேண்டும் என்றும் சீனா டெய்லி தலையங்கம் வலியுறுத்தியுள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பு ஆயுதங்களை களைய வேண்டுமென லெபனான் அரசு கூறி வரும் நிலையில் இது நடைமுறை சாத்தியம் உள்ள விஷயமா என்பது குறித்து அல் ஜசீரா வெளியிட்டுள்ள ஆய்வுக் கட்டுரையை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். லெபனானில் அரசுக்கு நிகரான பலம் கொண்ட அமைப்பாக ஹிஸ்புல்லா திகழ்ந்து வருகின்றது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஆயுதம் தாங்கி போராடக்கூடிய அமைப்பாக ஹிஸ்புல்லா உள்ளது. இதனால் இஸ்ரேலுக்கு எதிராக அவ்வப்போது யுத்தங்களும் நடந்து வருகின்றன. சமீபத்தில் நடந்த யுத்தத்தில் ஹசன் நஸ்ருல்லா உள்ளிட்ட சில முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில்தான் ஹிஸ்புல்லா அமைப்பு தங்களது ஆயுதத்தை கீழே போட வேண்டும் என லெபனான் அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. ஆனால் இந்த உத்தரவை ஹிஸ்புல்லா அமைப்பு நிராகரித்திருப்பதோடு ஆயுதங்களை கீழே போட்டால் லெபனானின் உள்நாட்டு பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் லெபனானின் அமைச்சரவை முடிவு அமெரிக்கா இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு திட்டங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் கூறியுள்ளது. இதற்கு எதிராக தெற்கு பெய்ரூட்டில் கருப்பு உடையணிந்து ஹிஸ்புல்லா அமைப்பினர் பேரணி நடத்தினர். ஹிஸ்புல்லாவிற்கு ஆதரவு தெரிவித்து வரும் ஈரான் கூறுகையில் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்கும் முயற்சிகள் பலனளிக்காது என்றும் இதற்கு முன்பு பலமுறை முயற்சி செய்தும் அது தோல்வியையே தழுவியதாகவும் தெரிவித்துள்ளது. ஈரானின் கருத்திற்கு லெபனான் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளது. மேலும் தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லாவின் ஆயுத கூடங்களை ஆய்வு செய்ய லெபனான் இராணுவத்தினர் சென்றனர். அப்போது அங்கு பயங்கர சத்தத்துடன் குண்டு வெடித்ததில் இராணுவத்தினர் 6 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து பதிலளித்துள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினர் இது போரின் போது இஸ்ரேலுக்காக வைக்கப்பட்டது என்றும் அது எதிர்பாராத விதமாக லெபனான் இராணுவத்தை தாக்கிவிட்டதாகவும் கூறியுள்ளது. மேலும் லெபனான் மக்களை பாதுகாப்பதற்காக ஹிஸ்புல்லாவின் ஆயுதம் எப்போதும் உயர்ந்தே நிற்கும் என்றும் ஒருபோதும் கீழே வைக்கப்பட மாட்டாது என்றும் உறுதியுடன் கூறியுள்ளது. பாரசீக வளைகுடா பகுதியில் 20 லட்சம் லிட்டர் கடத்தல் டீசலுடன் சென்ற கப்பலை ஈரான் எல்லை காவல் படை சிறைப்பிடித்துள்ளது. ஜாஸ்க் துறைமுகத்திற்கு அருகில் உள்ள ஈரானின் கடற்பகுதியில் 23 மைல் தொலைவில் 3வது நாட்டின் கொடியுடன் கூடிய ஒரு கப்பல் சென்று கொண்டிருந்தது. அந்த கப்பலில் சுமார் 2 மில்லியன் லிட்டர் எரிபொருள், அதாவது 20 லட்சம் லிட்டர் டீசல் இருப்பதாக ஈரான் எல்லை காவல் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் எல்லை காவலர்கள் கடற்படையுடன் ஒருங்கிணைந்து அப்பகுதிக்கு விரைந்து சென்று அந்த கப்பலை சுற்றி வளைத்தனர். பின்னர் கப்பலில் நடத்தப்பட்ட சோதனையில் 20,30,000 லிட்டர் கடத்தல் டீசல் இருப்பதை அவர்கள் கண்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த கப்பலை கைப்பற்றிய ஈரான் எல்லை காவல் படை போலீசார் கப்பலில் இருந்த 17 வெளிநாட்டினரையும் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். பிறகு அவர்கள் ஜாஸ்க் துறைமுக பகுதியில் உள்ள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாக ஈரான் பிரிகேடியர் ஜெனரல் அகமது அலி கவுடர்சி தெரிவித்துள்ளார். கைப்பற்றப்பட்ட எரிபொருளின் மதிப்பு 759 பில்லியன் ஈரான் ரியால்களாகும் என்று நிபுணர்கள் மதிப்பிட்டுள்ளனர். அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் 157 கோடியே 93,56,000 ரூபாய் என்று கணக்கிடப்பட்டுள்ளது.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். அணு விஞ்ஞானிகளை தலைமறைவான இடத்திற்கு மாற்றிய ஈரான். இஸ்ரேலின் அடுத்த கட்ட தாக்குதலை முன்கூட்டியே அறிந்ததால் பரபரப்பு. மத்திய கிழக்கில் மீண்டும் புதிய போர் வெடிக்குமோ என்று அச்சம். பாரசீக வளைகுடாவில் 20 லட்சம் லிட்டர் டீசல் கப்பலை கைப்பற்றிய ஈரான். கப்பலில் இருந்த 17 பேரை கைது செய்து அதிரடி. உலகம் முழுவதும் போற்றுதலுக்கு ஆளான அல் ஜசீரா செய்தியாளர் அனஸ் இறுதி மூச்சு வரை காசா மக்களுக்காக களப்பணியாற்றி சாதனை. எஞ்சி இருக்கும் குழந்தைகள் செத்து மடிவதற்குள் போப்பாண்டவர் காசா செல்ல வேண்டும். பிரபல அமெரிக்க பாப்பாடகி மடோனா வலியுறுத்தல். காசாவை முழுமையாக ஆக்கிரமிப்பது சாதாரண காரியம் அல்ல. மிகப்பெரிய தியாகத்திற்கு தயாராகுமாறு இஸ்ரேல் ராணுவத்திற்கு நெதன்யாகு எச்சரிக்கை. பாலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு ஆதரவு தெரிவித்த ஆஸ்திரேலியா. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் வரவேற்பு. ஹிஸ்புல்லாவின் ஆயுத கிடங்கை சோதனை செய்த லெபனான் ராணுவத்தினர் 6 பேர் பலி. இஸ்ரேலுக்கு வைத்த கண்ணி வெடியில் சிக்கி பரிதாபமாக உயிரிழப்பு. ஹிஸ்புல்லா ஒருபோதும் ஆயுதத்தை கீழே வைக்காது. இதற்கு முன்பு இதுபோன்ற பல முயற்சிகள் தோல்வியில் முடிந்ததாக ஈரான் விளக்கம்.